மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 32. தளிர் சரளமாக கோரிய பொய்யை கேட்டு சிலையாக உறைந்து நின்று விட்டான் செந்தில். கிருஷ்ணராஜ் அதை கேட்டு அவனை தீயாக முறைக்க, அப்பா, நான் வேண்டாம்னு சொன்னதும் அவர் டீசெண்டாக கிளம்பிட்டாரு. இவன் தான் என்ன அசிங்கமாக பேசினான், அதனால தான் அடிச்சாரு. ப்ளீஸ்பா, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. தன் தந்தையின் கைப்பிடித்து கெஞ்சினாள் தளிர். கிளம்பி வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு என்று தளிரிடம் மிரட்டலாக சொல்லிக்கொண்டே கிளம்ப அவளும் உள்ளுக்குள் விளைந்த பயத்தோடு அவரை தொடர்ந்தாள். செல்லும் முன் செந்திலை ஒரு பார்வை பார்க்க அவன் கோபமாக அவளை பார்த்து கொண்டு இருந்தான். அதில் அவள் மனம் வருத்தம் கொண்டது. அவன் கோபத்திற்கே வருத்தம் கொண்டவள் அறியவில்லை அவன் வெறுப்பையும் சந்திக்கும் நேரம் சிறிது நேரத்தில் வரப்போவதை. ஊருக்கு வந்து கொஞ்சம் மாசம்தான் ஆச்சு, அதுக்குள்ள ஊர் மேய ஆரம்பிச்சாச்சா? எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு. இதுக்கு தான் சொன்னேன், இவளை எங்கேயும் அனுப்பாம வீட்டோட முடக்கி வைங்கன்னு. கேட்டீங்களா நீங்க? தளிரின் சித்தி முல்லை கத்தி கொண்டிருந்தார். கிருஷ்ணராஜ் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருந்தார். இதை பாருங்க மாப்பிள்ள, இனியும் இவளை இங்க இப்படி வச்சிருக்கிறது எனக்கு சரின்னு படலை. முதல்ல இவளுக்கு கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. முல்லையின் தாய் தூண்டிவிட்டார். சரி, மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கிறேன். எதுக்கு வெளியில போய் பார்க்கணும்? அதான் முத்துவேல் இருக்கானே. முல்லையின் தந்தை நூல் விட்டார். அவன் பண்ணது எல்லாம் மறந்து போச்சா? அவனுக்கு எப்படி இவளை கட்டி கொடுக்க முடியும்? இவ மட்டும் ரொம்ப ஒழுக்கமா இப்போவே பேர் கெடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா. வெளியில மாப்பிள்ள பார்த்தா இவ ஆதி அந்தமெல்லாம் தெரிஞ்சு நம்மளை காரி துப்பிட்டு தான் போவாங்க. நம்ம மானம்தான் போகும். முல்லையின் தாய் அடிக்க வேண்டிய இடத்தில் சரியாக அடித்தார். கிருஷ்ணராஜ் பதில் சொல்லவில்லை. அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மூவரும் அவர் மூளையை சலவை செய்ய தொடங்கினர். சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தவர், சரி, உன் சித்தி சித்தப்பாவை வர சொல்லு, பேசலாம் என்றார் முல்லையிடம். அதை கேட்டு விக்கித்து போனார் இளந்தளிர். தன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புரிந்து போனது. இதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் சரிவராது என்று முடிவெடுத்து, அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்றாள். அவர் ஏதோ சொல்ல வர அவரை முந்திக்கொண்டு கத்தினார் முல்லை. ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம்? அப்போ உன் மனசுல அந்த பையன்தான் இருக்கானா? இல்லை சித்தி. அப்போ வேற எவனை நினச்சிக்கிட்டு இருக்க? யாரையும் இல்லை சித்தி. அப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு அவனை பிடிக்கல. ஏன், அவனுக்கு என்ன என்று முல்லையின் அம்மா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவரை நிறுத்தினார் கிருஷ்ணராஜ். சரி, முத்து வேண்டாம், நான் வேற பையன் பார்க்குறேன். இந்த மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம். இல்லப்பா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். இதை பாரு, இதுக்கு மேலேயும் உன்னை இங்கே வச்சுக்கிட்டு காவல் காக்க முடியாது. ஒன்று முத்துவேலை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. ப்ளீஸ்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். ஏன் அவ்வளவு பிடிவாதம்? அப்போ உன் சித்தி சொல்கிற மாதிரி அந்த பையன்தான் உன் மனசில் இருக்கானா? இல்லைப்பா. நல்லா நடிக்கிறடி நீ, உனக்கு சொல்லியும் தரணுமா? அதுவும் ரத்தத்திலேயே இருக்குமே. முல்லையின் நக்கலில் கிருஷ்ணராஜின் முகம் இறுகியது. சட்டென்று எழுந்து கொண்டார். இதுதான் உன் முடிவா? அதே இறுக்கத்தோடு கேட்டார். ஆமாம்பா. தலையை குனிந்து கொண்டு மெல்லிய குரலில் கூறினாள். ஆனால் அதில் அவ்வளவு உறுதி இருந்தது. விடு விடுவென்று வெளியில் சென்று விட்டார் அவர். அதன் பிறகு வீட்டில் இருப்பவர்களின் வசைகள் ஆரம்பித்தன. மனதை வதைக்கும் அதே வழக்கமான வார்த்தைகளை கேட்டபடி சென்று தோட்டத்து திண்ணையில் அமர்ந்தாள். அவளுக்கு கோபமாக இருந்த செந்திலின் முகமே கண்முன் வந்து போனது. அதை பற்றியே யோசித்து கொண்டிருக்கையில் அவள் செல்போன் ஒலித்தது. புதிய எண்ணாக இருக்கவும் இப்பொழுது யார் என்ன பிரச்சனை செய்ய போகிறார்களோ என்று ஆயாசமாக அழைப்பை ஏற்றாள். இளந்தளிர் தானேம்மா? ஒரு ஆணின் குரல் கேட்டது. ஆமா, நீங்க? நான் செந்திலோட அண்ணன் செல்வம். சொல்லுங்க சார். உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமாம்மா? அவள் மனம் படபடவென அடித்து கொண்டது. என்றாள். ஏம்மா பொய் சொன்ன? என் தம்பி உன்கிட்ட வந்து நிச்சயமா காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்க மாட்டான். அவனை பற்றி எனக்கு தெரியும். தப்புதான் சார், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. என் பேரை நான் காப்பாற்றிக்க அப்படி சொல்லிட்டேன். ஆனால் நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டேன் சார். இதனால உங்கள் தம்பிக்கு நீ எந்த பிரச்சனையும் வராது. ஓ, சரிதான். ஆனால் உன் நம்பிக்கை பொய்யாகிடுச்சேம்மா. அதிர்ந்து எழுந்து நின்று விட்டாள் தளிர். என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் அப்பா செந்தில் உன்னை தொந்தரவு பண்ணுறதா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ செந்தில் ஸ்டேஷனில் தான் இருக்கான். ஐயோ கடவுளே,
நான் இப்போ உடனே வரேன் சார். எங்க அப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியலையே. உனக்கு தெரியலனா அப்ப யாருக்கு தெரியும்? அவன் கேள்வியில் அவள் நடை நின்றது. விதிர்த்து நின்றாள். சார், என்ன நடந்ததுன்னு உனக்கு தான் தெரியும். அதை நீ சொன்னாதான் இந்த பிரச்சனையை நான் சரி பண்ண முடியும். நிகழ்ந்ததை ஒன்று விடாமல் கூறினாள் தளிர். அப்போ உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க உங்க அப்பா போட்டிருக்கிற பிளான் இது. உன்னை இப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கேட்பாங்க. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சா இந்த பிரச்சனையில் செந்தில மாட்டி விட மாட்டேன்னு அப்பா பிளாக்மெயில் பண்ணுவார். என்ன பண்ண போற? அவள் அமைதியாக இருந்தாள். உனக்கு யோசிக்க டைம் இல்லைம்மா. ஸ்டேஷன்ல இருந்து உன்னை கூப்பிட்டு அனுப்புறதுக்குள்ள நீ முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்க. கண்களை இறுக மூடி திறந்து பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள். நான் உண்மையை சொல்லிட போறேன் சார். அப்போ அந்த முத்து வேலை பத்தி சொல்லிட போறியா? அதை எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? எதுக்காக இந்த பொய் சொன்னியோ அது பலன் இல்லாம போயிடும். நீ தான் அவமானப்பட்டு நிப்ப. அடுத்து உன் கல்யாணம் நடக்கும். அதுவும் அந்த முத்துவேலோட. உனக்கு இதெல்லாம் ஓகேவா? விரக்தியாக புன்னகைத்தாள். வேற என்ன சார் பண்ண முடியும்? என்னால் ஏன் சம்பந்தமே இல்லாமல் செந்தில் பாதிக்கப்படணும்? என்னை வந்து காப்பாத்தினதுக்கு அவருக்கு தண்டனை தேவையா? அப்போ கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானேம்மா? ம், என் வாழ்க்கை இப்படித்தான் ஆக போகுதுன்னா அதை யாரால சார் மாற்ற முடியும்? நான் மாத்துறேன். என்ன சார் சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்ட. எதுக்கு ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கணும்? புரியல சார். நீ என்ன மட்டும் நம்பு. நான் உனக்கு நல்லது பண்ணுறேன். நீ இங்கே வந்து உண்மை எதையும் சொல்ல வேண்டாம். நீ ஏற்கனவே சொன்ன பொய்யை மட்டும் திடமாக மெயின்டைன் பண்ணு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க சார்? அதை பற்றி நீ கவலைப்படாதம்மா. உனக்கு இனி எந்த அவமானமும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏனோ அவன் வார்த்தைகளை மறுத்து பேச தோன்றவில்லை தளிருக்கு. அவனை நம்பச் சொல்லி அவள் மனம் முந்தியது. அவள் பதில் எதுவும் சொல்லும் முன் கிருஷ்ணராஜிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவள் காவல் நிலையத்திற்கு வந்தபோது செல்வமும் அங்கே இருந்தான். அவளை விசாரித்த போது செல்வம் சொல்லி இருந்தபடி அந்த பொய்யை அப்படியே தொடர்ந்தாள். இதனால் செந்திலின் கோபம் அதிகரித்தது. இப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்க என்றார் கிருஷ்ணராஜ். நீ தான் பதில் சொல்லணும் செல்வம். முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை தீக்க பாரு. உங்க குடும்பத்துக்கு பேருக்கும் பங்கம் வந்துடக்கூடாது இல்லையா? பொம்பளை புள்ள விஷயம். தன்மையாகவே செல்வத்திடம் கூறினார் இன்ஸ்பெக்டர். அதுதான் அந்த பொண்ணே தெளிவா சொல்லுதே சார். அவ வேண்டாம்னு சொன்னதும் என் தம்பி சரின்னு சொல்லிட்டான்னு. அப்புறம் என்ன சார்? அப்புறம் ஏன் இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றா? அப்பா என்று தளிர் ஆரம்பிக்க தான் நினைத்தது நடக்கப் போகிறது என்ற சந்தோஷம் கிருஷ்ணராஜின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் அதை கெடுப்பது போல் இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டார். சார், அது உங்க வீட்டு பிரச்சனை. உங்க பொண்ணை நீங்க சரி பண்ணுங்க. இதுல அவங்களையே இழுக்கிறீங்க. செல்வம், இனி அந்த பொண்ணு விஷயத்துல தலையிட மாட்டேன்னு செந்தில் கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு நீ அவனை கூட்டிக்கிட்டு கிளம்பு என்றார் அவர். அதை கேட்டு திகைத்தார் கிருஷ்ணராஜ். அப்போ என் பொண்ணோட பேர் கெட்டதுக்கு என்ன பதில்? ஸ்கூல்ல எல்லாரும் பேசுற பேச்சுக்கு என்ன பதில்? அப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ்பா, நீங்க தான் இந்த பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் தளிர் கெஞ்சலாக. அப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு நான் நம்ப மாட்டேன். மெல்லிய குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி மிரட்டினார். அவள் கலக்கத்தோடு செல்வத்தை பார்த்தாள். கண்கள் மூடி திறந்த தைரியத்தை அளித்தான் அவன். சரி சார், அவர் இவ்வளோ சொல்றதுனால அவர் பக்கம் இருக்கிற வருத்தம் எனக்கு புரியுது. இதுல எங்க குடும்பமானமும் இருக்கு. என் தம்பியால தான் அந்த பொண்ணுக்கு அந்த பேச்சு. என் தம்பி பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன். இந்த பொண்ணை செந்திலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வீட்டு மருமகளா கூட்டிக்கிட்டு போயிடுறேன். அதை கேட்டு எல்லோரும் திகைத்தனர். அது எப்படி? என் பொண்ணு உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. அதை நீங்க சொல்லக்கூடாது. பிரச்சனையை இங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். என் தம்பியை இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இனி எதையும் மாற்ற முடியாது. நான் முடிவு பண்ணதுதான். காசி. செல்வம் அழைக்க புதிதான மஞ்சள் கயிறோடு வந்தான் காசி. அண்ணா, ஒரு நிமிஷம் என்றான் செந்தில். இதுவரை வாயை மூடிக்கொண்டு இருந்தவன் இப்பொழுதுதான் வாயை திறந்தான். நீ இப்போ பேசுகிற இடத்துல இல்லை செந்தில். திடமாக ஒலித்தது செல்வத்தின் குரல். நான் உன்னை என்னைக்கும் எதிர்த்து பேசினதில்லை. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. உங்க எல்லார் முன்னாடியும் இவகிட்ட ஒரே ஒரு தடவை பேசிக்கிறேன் என்று விட்டு தளிரிடம் சென்றான். இங்க பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ சொன்னது தான் நடந்துச்சா என்றான். அவள் செல்வத்தின் முகம் பார்க்க அவன் பார்வையாலேயே நம்பிக்கை அளித்தான்.
எவ்வளவு தூரம் வந்த பிறகு மாற்றி பேசினால் தான் எவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எண்ணிய போதே அவள் உடல் நடுங்கியது. பொய் சொல்வது மனதை உறுத்தினாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு தயக்கத்தோடு ஆமாம் என்றாள். அடுத்த நொடி செந்திலின் பார்வை வெறுப்பை உமிழத் தொடங்கியது. அதற்கு மேல் அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. செல்வம் சொன்னதை செய்தான். அப்போ என் நம்பிக்கை பொய்யாக்கிட்ட இல்ல, இனி என் முகத்திலேயே முழிக்காத என்று கத்தினார் கிருஷ்ணராஜ். தளிர் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவளை எரிக்கும் பார்வையோடு பார்த்துவிட்டு அங்கிருந்து வேக வேகமாக சென்று விட்டார். தளிரின் கண்ணீர் தலையணையை நனைத்தது. ஒரு கேடு கெட்டவனுக்கு மனைவியாக இருப்பதிலிருந்து தப்பித்தாகி விட்டது. ஆனால் ஒரு நல்லவனை காயப்படுத்தியதற்கான தண்டனை இதோ இனி ஆரம்பிக்கப் போகிறது. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தனக்குள் சொல்லிக்கொண்டவள் செந்திலின் முகம் பார்த்தாள். இவருடைய வெறுப்பை சுமந்து கொண்டு இங்கே இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆனாலும் ஒரு நிம்மதி, இத்தனை வருடங்கள் இல்லாத பாதுகாப்பு இங்கே இனி கிடைக்கும். அது போதும். தனக்குள் சொல்லிக்கொண்டவள் மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது. பல வருடங்கள் கழித்து தன்னை மறந்து கண்ணயர்ந்தாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.